ஹாய் வியூவர்ஸ், சின்னோட யூடியூப் சேனல். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாவக்காய் சில்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பாவக்காய் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுக்கலாம். நீங்கள் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாட்டுக்கு தொட்டுக்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நீங்கள் காலையில் சாப்பாட்டுக்கு தொட்டுக்க யூஸ் பண்ணுறீங்கன்னா நைட்டே வெட்டி வச்சுருங்க. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சி அந்த ஈரப்பதம்லாம் போயிடும்ல, காலையில் எழுந்திரிச்சி சமைச்சிடலாம். நம்ம இப்போ வெட்டின உடனே சமைக்கிறோம், அதனால கொஞ்ச நேரம் மட்டும்தான் காய முடிஞ்சிச்சு. ஈரப்பதம் அவ்வளோக்கா போகலை. நீங்களும் இந்த மாதிரி வெட்டி வச்சிங்கன்னா, உங்கள்கிட்ட நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் விரித்து வெட்டி வச்சுருங்க. நல்லா ஈரப்பதத்தெல்லாம் உறிஞ்சிரும். நம்ம இந்த மாதிரி வெட்டி வச்சு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டோம். நம்மளுக்கு தேவையான அளவு வெட்டி வச்சாச்சு. அப்படியே இதெல்லாம் பார்த்தோன்னே நண்டு அழகாக இப்படி ரவுண்டாக டெக்கரேட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது இப்படி காய வச்சுட்டு இந்த கேப்பில் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் நம்மளுக்கு கடல மாவு தேவைப்படும். அப்போ நாங்கள் டேஸ்ட் சில்லி பொடி பாக்கெட் 2 எடுத்திருக்கோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் லெமன் எடுத்திருக்கோம், 1 லெமன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு கடல மாவை போட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு கடல மாவு நிறைய போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கலாம். எல்லா இடத்துக்கும் கடல மாவு படுற மாதிரி. ஏன்னா ஒரு சில இடத்துக்கு பட்டுச்சுன்னா லைட்டாக ஈரமாக இருக்கும். ஈரமாக இருக்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு சில இதில் மட்டும் படாமல் இருக்கும். அப்போ நம்மளுக்கு டேஸ்ட் கரெக்டாக இருக்காது. அதனால் நல்லா பரவி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ சில்லி பொடியை போட்டு இந்த மாதிரி சில்லி பொடி நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் கிளறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சில்லி பொடியில் உப்பு இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இப்போ கடல மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, கடல மாவில் உப்பு இருக்காதனால கடல மாவுக்கு தான் நம்ம இப்போ உப்பு போடுவோம். அதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ தனியாக கட்டிங் போர்டில் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு ஒன்றா சேர்த்து கிளற ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு மேலே மறக்காமல் உப்பு போட்டுருங்க. உப்பு தான் டேஸ்ட்லாம் தரும். அதனால உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், பிசைகிறப்பே உங்களுக்கு தெரியும். அந்த தண்ணியை ஊற்றாமலே அங்கே பாருங்க அந்த ஈரப்பதத்தில் எப்படி ஆயிடுச்சின்னு. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப வரன்னு இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு அப்புறம் பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லா இடத்துலையும் நம்ம மாவு ஸ்ப்ரெட் ஆகணும். ரெண்டுமே நல்லா கலந்துருக்கணும். உப்பு எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி கலக்கும் போது அப்படியே கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. அப்படியே நல்லா பிசைஞ்சு நம்ம இப்போ ஓரளவு கலக்கியாச்சு. இப்போ இதில் லெமன் ஊற்றிக்கலாம். 1 லெமன் எடுத்திருக்கோம். அப்படியே 1 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்படியே லெமனை பிழிஞ்சு விடும்போது அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பார்க்கவே அப்படியே எச்சி ஊறுற மாதிரி இருக்கும். அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் கலர்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அப்படியே பிசைய ஆரம்பிச்சிட்டோம். இந்த லெமன் நிறைய இடத்துக்கு போகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிடலாம். நம்ம ஏன் லெமனை லாஸ்ட்டாக ஊற்றினோன்னா, லெமன் ஊற்றுனதுக்கப்புறம் இன்னும் கலர்ஃபுல்லாகிடும். அதனாலேயே நல்லா லெமனெல்லாம் பிழிஞ்சு விட்டு இப்போ நல்லா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறோம். இப்படியே நல்லா பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் நைட்டே வெட்டி வச்சுட்டு காலையில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் பொரிய வேணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் இப்போ வெட்டி இப்போயே கொஞ்சம் நேரம் கழித்து யூஸ் பண்ணுறனால நல்லா நல்லா மொறுமொறுன்னு பொரிய விடுறோம். ரொம்ப இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சாச்சு. அதில் நம்ம சில்லிக்கு ரெடி பண்ண நம்ம பாவக்காவை போட்டு பொரிச்சிடலாம். நம்ம வீட்டில் பாவக்காய் சாப்பிடாதவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சில்லி மாதிரி பொரிச்சு கொடுங்க. கன்ஃபார்ம் சாப்பிடுவாங்க. ஏன்னா கசப்பு அவ்வளோக்கா தெரியலை. ரொம்ப மைல்டாக தான் கசப்பு தெரிஞ்சிச்சு. எனக்கே இது பாவக்காவான்னு டவுட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் நல்லா கிறிஸ்பியாக பொரிக்க விட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா க்ரன்ச்சியாக ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம பாவக்காய் நல்லா பொரிஞ்சாச்சு. அதை எடுத்து மாற்றி வச்சிடலாம். பாவக்காய் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னா, நம்ம அதை பொரித்து எடுத்து ப்ளைட்டில் போடும்போது போடுறப்பே அவ்வளோ மொறுமொறுன்னு இருக்கிறதுக்கான சவுண்டு வரும். அது அவ்வளோ நல்லா இருக்கும். அதை பொரித்த உடனேயுமே சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. சுட சுட இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு பொரிச்சு அம்மா போட எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கசப்பு அவ்வளோக்கா தெரியலை. அவ்வளோக்காங்கிறத விட முக்கால்வாசி தெரியலை.
இப்போ இது பாவக்கான்னு சொல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. பாவக்கானே தெரியாமல் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அந்தளவுக்கு கசப்பு தெரியாத மாதிரி நம்ம எடுத்துட்டோம். நைட்டு அதே மாதிரி வெட்டி வச்சுட்டு காலையில் சமைச்சிங்கன்னா கசப்பு வந்து சுத்தமாகவே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். இப்போ எல்லா பாவக்காயும் பொரிச்சு எடுத்தாச்சு. நம்ம நண்டுட்டை எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம். அதுக்கு வந்து நண்டு என்ன சொல்கிறாங்க நீங்களே கேளுங்க. ஃபஸ்ட்டு பாவக்காய் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம பாவக்காவை பொரிச்சாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். காட்டு உடச்சு ஃபோக்கஸே ஆகலை. நீ சாப்பிட செஞ்சுருங்க. சூப்பராக இருக்கு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கு. பாவக்காய் செம்ம சூப்பராக இருக்குங்க. கசப்பு அவ்வளோதாங்க. நம்ம பாவக்காய் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. பொரிச்சு எடுக்கும்போதே எவ்வளோ அப்படியே கலரை பார்த்திங்களா சூப்பராக இருக்குது. பொரிச்சு எடுத்தாச்சு. இதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி வந்து என்ன வச்சுருக்கோன்னா ரசம் வச்சுருக்கோம். ரசத்துக்கு வந்து நம்ம பாவக்காவை தொட்டு சாப்பிட போகிறோம். ரசம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்றதாங்க வேலை. இப்போ ரசம் வந்து ரெடியான உடனே நம்ம பாவக்காவை போட்டு சாப்பிட்றலாம். ரசம் ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் சாப்பாடு போட்டு ரசத்தை ஊற்றிட்டோம். ரசத்தை ஊற்றினோடனே பாவக்காவை போடுங்க சாப்பிட்ணும் அப்படின்னு வயிறு கூப்பாடு போட ஆரம்பிச்சிருச்சு. பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பிளேட்டில் பாவக்காவை போட்டு வைக்கும் போதே 2 எடுத்து சாப்பிட்டுட்டே அப்படியே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குஹன் சாப்பிட்டு பார்த்தான். குஹனுக்கும் பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட்டு சாப்பிட்றப்போ பாவக்கான்னு வேறு தெரியாமல் சொல்லிட்டோமா. சாப்பிட்றப்ப நல்லா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். பாவக்கான்னு சொன்னோடனே அப்படியே உடம்புல சிலுக்க ஆரம்பிச்சிருச்சு குஹனுக்கு. அதுக்கப்புறம் போக பாவக்காவை சாப்பிட்டுட்டான். குஹனுக்கு சாப்பிட பாவக்காய் ரொம்பவே பிடிச்சிருச்சுங்க. பாவக்காய் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சில்லி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாவக்காய். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. சாப்பிட ரொம்ப மொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய். கூடவே இதை செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணிடுங்க.